Hello everyone. Happy morning to all. Hope you all are fine and healthy. Now welcome to our class. Today we are going to learn 7th standard English term 1 unit 2 supplementary the red headed league book back exercise. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம red headed league ஓட book back exercise learn பண்ண போறோம். Now enter into the topic. A say whether the following statement are true or false. இங்கே கொடுத்துருக்க 5 ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸா அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோட்டோகிராஃபி வாஸ் வின்சென்ட் ஸ்பால்டிங் ஹாபி. அந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் அப்படின்றது யாருன்னா வில்சனோட அசிஸ்டண்ட். அவனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் வந்து ஹாபியா, இல்லை அவன் வந்து ஒரு தீஃப். ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். தீஃப்னா திருடன் அர்த்தம். செகண்ட், மிஸ்டர் ரோஸ் டிட் நாட் வாண்ட் டு ஹையர் மிஸ்டர் வில்சன். ஸோ ரோஸ் அப்படின்றது யார் அப்படின்னா வின்சென்ட் ஸ்பால்டிங்கோட கூட்டாளி. அவன் வந்து ரெட் ஹெடட் லீக் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவருக்கு வீக்லி வந்து £4 சேலரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இங்கே கிடையாது, அவனுக்கு ஹையர் கிடையாது, அவனுக்கு கூலி கிடையாதுன்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், மிஸ்டர் வில்சன் ஒர்க்டு ஃபார் மிஸ்டர் ரோஸ் ஃபார் 6 weeks. அவன் வந்து 8 weeksக்காக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே 6 weekன்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபோர்த்து கொஸ்டின், மிஸ்டர் ஜோன்ஸ் வாஸ் எ லாயர். ஸோ அந்த ஜோன்ஸ் அப்படின்றது ஸ்காட்லாண்ட் யார்டோட டிடெக்டிவ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஓகே. ஃபிஃப்த் ஒன், ஸ்பால்டிங் டக் எ டனல் ஃப்ரம் த செல்லர் ஆஃப் த ஷாப் டு த ஜுவல்லரி ஷாப். ஸோ அந்த டனல் வந்து அவங்களோட ஷாப்லேருந்து ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அது வந்து ராங், ஏன்னா அது பேங்க் வரைக்கும் போச்சு. நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த டேபிள் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து 4 ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஹோம்ஸோட ஃபைண்டிங், அவன் என்னென்னலாம் கண்டுபிடிச்சான் அப்படின்றது, அதுக்குரிய க்ளூ, அவருக்கு என்ன மாதிரி க்ளூ கிடச்சதுனால அதை கண்டுபிடிச்சார் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மிஸ்டர் ஹோம்ஸ் ஃபவுண்ட் த டனல். ஸோ டனல் இருக்குது அப்படின்றத எப்படி வந்து அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னா, ஹி யூஸ்டு ஸ்டிக் டு ஹிட் த கிரவுண்ட் டு ஃபைண்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணார், அந்த ஸ்டிக்கை தட்டினார். அப்போ தான் வந்து அங்கே டனல் இருக்குது ரியலைஸ் பண்ணார். செகண்ட் ஒன் பாருங்கள், மிஸ்டர் ஸ்பால்டிங் டக் த டனல். ஸோ வந்து அவன் டனல் வந்து ரெடி பண்ணான் அப்படின்றது லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர் டர்ட்டி ஆஃபன் அட் த செல்லர். அவன் ட்ரௌசர் வந்து டர்ட்டியாக இருக்கிறத வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சார். தேர்ட் ஒன், த டனல் வாஸ் மேட் டு கெட் இன் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம். ஸோ அந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா அந்த பேங்க் லொக்கேட்டட் பிஹைண்ட் த வில்சன் ஷாப். அவன் வில்சனோட ஷாப்புக்கு பேக் சைடில் தான் அந்த பேங்க் இருந்துச்சு. ஃபோர்த் ஒன், ஸ்பால்டிங் குட் பி த தீஃப். அவன் வந்து ஒரு தீஃப் அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அக்ரி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் த சேலரி. அவன் பாதி சேலரிக்கு தான் வந்து ஒர்க் பண்ண அக்ரிமெண்ட் பண்ணான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், வை டிட் ஜாபஸ் வில்சன் மீட் மிஸ்டர் ஹோல்ம்ஸ். ஏன் வந்து ஜாபஸ் வில்சன் வந்து ஹோல்ம்ஸை வந்து மீட் பண்ணார், எந்த ரீசன் அப்படின்னா, த ரெட் ஹெட்டட் லீக் இன் which Jabez worked was dissolved. So Jabez met Mr. Holmes for a solution. So Jabez Wilson வந்து அந்த ரெட் ஹெட்டட் லீக்ல வந்து ஒர்க் பண்ணுறேன்னு அக்ரிமெண்ட் பண்ணார். பட் ஆனால் ஒரு சில காரணத்தினால திடீர்னு வந்து அதை டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரீசன் வந்து அவருக்கு புரியவே இல்லை. அதனால தான் வந்து மீட் பண்ண போயிருக்கார். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் வின்சென்ட் ஸ்பால்டிங். வின்சென்ட் ஸ்பால்டிங்கை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், வின்சென்ட் ஸ்பால்டிங் இஸ் ஜாபஸ் வில்சன் அசிஸ்டண்ட். His real name is John Clay. He is a notorious thief. அந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் அப்படின்ற வில்சனோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். அவனோட உண்மையான நேம் வந்து ஜான் கிளே. அவன் வந்து ஒரு தீஃப். தேர்ட் கொஸ்டின், வை டிட் ஸ்பால்டிங் ஸ்பெண்ட் எ லாட் ஆஃப் டைம் இன் த செல்லர். அந்த ஸ்பால்டிங் வந்து ஏன் வந்து ரொம்ப நேரம் ஃபுல்லாக அந்த செல்லர், அதாவது பேஸ்மெண்ட்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணான் அப்படின்னா, ஸ்பால்டிங் வாஸ் மேக்கிங் எ ஃபனல் தட் கனெக்டட் டு த ஸ்ட்ராங் ரூம் ஆஃப் த பேங்க். ஸோ ஹீ ஸ்பெண்ட் எ லாட் ஆஃப் டைம் இன் த செல்லர். அது ஸ்பால்டிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் அதுலேயே வந்து ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணான். ஏன் அப்படின்னா அது பேக் சைடு, அந்த ஷாப்புக்கு பேக் சைடு என்ன பண்ணுறான்னா பேங்க் இருந்துச்சு. அதில் அந்த ஸ்ட்ராங் ரூம்லேருந்து நிறைய பணத்தை திருடணுன்றதுக்காக என்ன பண்ணால் ஒரு டனல், ஒரு சுரங்கப்பாதையை ஒன்று ரெடி பண்ணான். அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவன் அங்கே இருந்தான். ஃபோர்த்து கொஸ்டின், வை வாஸ் மிஸ்டர் வில்சன் ஹையர் டு காப்பி த என்சைக்ளோபீடியா. எந்த ரீசனால் வில்சன் வந்து கூலிக்காக என்சைக்ளோபீடியா வந்து ரைட் பண்ணுறாரு அப்படின்னா, மிஸ்டர் வில்சன் வாஸ் ஹையர் டு காப்பி த என்சைக்ளோபீடியா ஸோ தட் ஸ்பால்டிங் காட் எனஃப் டைம் டு டிக் எ டனல் டு த பேங்க். ஸோ வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த என்சைக்ளோபீடியாவை ரைட் பண்ணும்போது அவனுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அவர் அங்கே ரைட் பண்ணும்போது இவன் வந்து அங்கே டனலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவு டிட் ஹோல்ம்ஸ் டீம் கேட்ச் த தீவ்ஸ். எப்படி ஹோல்ம்ஸோட டீம் வந்து அந்த திருடங்களை பிடிச்சாங்கன்னா, ஹோல்ம்ஸ் டீம் hid in the strong room of the bank. When the thieves entered through the tunnel, they seized them.
ஹோம்ஸோட டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தீவ்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டனல் வழியாக என்டர் ஆகும்போது அவங்க பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, based on your reading of the text completed the pyramid by arranging the sequence in the correct order. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் உள்ள இந்த பிரமிடு. இங்கே வந்து ஒரு 7 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கும், ஷார்ட்டாக ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த பிரமிடில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து 2-3 சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே நம்மளே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை வந்து ஃபஸ்ட் லைனை அவங்களே வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஓனாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்றத ரீட் பண்ண. Holmes found the tunnel from the cellar to the bank's strong room. Wilson was assigned to copy the encyclopedia. Wilson asked Sherlock Holmes for help. Wilson got the job in the Red-Headed League. Spaulding and Rose were caught by the famous detective. One day he found the notice that the Red-Headed League was dissolved. Holmes recognized Spaulding, who was actually John Clay, a notorious criminal. ஸோ இதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கரெக்டான அது நம்ம படித்தோம் அந்த ஸ்டோரி அதை அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, வில்சன் காட் த ஜாப் இன் த ரெட் ஹெட்டட் லீக். ஃபஸ்ட்டு வந்து வில்சனுக்கு வந்து அந்த ரெட் ஹெட்டட் லீக்லேருந்து அவனுக்கு ஜாப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வில்சன் வாஸ் அசைன்டு டு காப்பி த என்சைக்ளோபீடியா. அவன் என்ன அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறான் அப்படின்னா அந்த என்சைக்ளோபீடியாவை லாங் ஹேண்ட், அதாவது கையாலே ரைட் பண்ணுற மாதிரி 8 வீக்ஸ்க்கு அசைன்மெண்ட்க்கு ஒத்துப்பான். தேர்ட் ஒன் டே he found the notice that the red-headed league was dissolved. ஒரு நாள் நோட்டீஸ் வருது, இந்த red-headed league வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன், வில்சன் ஆஸ்க்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபார் ஹெல்ப். ஸோ வில்சன் என்ன பண்ணுறாரு, அவரோட கிளைண்டாக இருப்பார் இல்லையா, ஹோம்ஸ்கோட வீட்டுக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி ரீசன் சொல்லி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக போவார். நெக்ஸ்ட்டு, ஹோம்ஸ் ரெகக்னைஸ்டு ஸ்பால்டிங் who was actually John Clay, a notorious criminal. ஸோ ஹோம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவார் அந்த ஸ்பால்டிங் தான் வந்து ஜான் கிளே அப்படின்ற அந்த திருடன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, ஹோம்ஸ் ஃபவுண்ட் த டனல் ஃப்ரம் த செல்லர் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம். ஃபஸ்ட்டு ஹோம்ஸ் வந்து கண்டுபிடிப்பார் அந்த டனல் வழியாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கோட ஸ்ட்ராங் ரூமுக்கு போக போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பால்டிங் அண்டு ரோஸ் வேர் காட் பை த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ ஸ்பால்டிங்கையும் மிஸ்டர் ரோஸையும் என்ன பண்ணுவார், ஹோம்ஸ் வந்து கைது பண்ணிடுவார். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த ஸ்டோரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியும், இந்த பிரமிடில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the next class. Thank you children.